ஓகே நண்பர்களே, இன்னைக்கு ஆஃபீஸ் ஹவர்ஸில் ஒரு சின்ன வேலை இருக்குது. நம்ம இது கம்ப்ளீட்டாக ப்ளூ பிரிண்ட் ரோபோட்டிக்ஸால் ப்ரமோஷனான வீடியோ தான், சரிங்களா? அதை வந்து நான் சொல்லுவேன். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஏன் வந்து நம்ம ரொம்ப யூனிக்காக சொல்லித்தரோம். நான் சொன்னது நேற்று கூட ஒருத்தர் சென்னையிலேருந்து யோகேஸ்வரன் ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தார், சார் நான் என்ன சார் படிக்கலாம், இது வந்து யோலோ வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியல. நான் அவர்கிட்ட கிளியர் கட்டாக சொல்லிட்டேன், நம்ம மறைக்கிறதுக்கு நம்ம சேனலில் ஒன்றும் இல்லை, ரைட்டா? நான் பெரியாள், நீ பெரியாள், நான் மட்டும் தான் சம்பாதிக்கணும், நீ மட்டும் தான் சம்பாதிக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு கான்செப்டும் நம்ம இதில் கிடையாது. நம்ம இதில் எல்லா தரப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. மெயினாக வந்து இப்போ நிறைய தீசி ஸ்காலர்ஸ், ஓகேவா, ஃபீமேல் தீசி ஸ்காலர்ஸ்னால் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி அது என்னோடய ஆசை. ஏன்னா மேல் தீசி ஸ்காலரோட ஃபீமேல் தீசி ஸ்காலர் வரணும். ஏன்னா ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் அதை பண்ணுவாங்க. பிகாஸ் ஆஃப் நார்மலாக ஒரு ஆம்பளையே வந்து ஒரு பிஹெச்டி பண்ணுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ ப்ரெஷரை தாங்கி பண்ணணும், குடும்ப கஷ்டம், கொண்டாட்டிக்கிட்டேன்னா அடி வாங்கிட்டு போய் ஃபீஸ் கட்டணும், அது மாதிரி ரொம்ப பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பிஹெச்டி பண்ணுறவங்களுக்காண்டி உருவாக்கப்பட்டது தான் இந்த சேனல். இது மெயினாக வந்து சமூக பிரச்சனைகள், சில இதை சயின்ஸ் ஓரியன்டாக தீர்க்க முடியுமா அப்படின்றத பார்க்குறதுக்காண்டி உருவாக்கப்பட்டது. இப்போ பைப் கவுண்டிங் கேட்டிருந்தீங்க, சார் இந்த பைப் கவுண்டிங்கில் என்ன சார் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சீங்க அப்படின்ட்டு. நிறையா பேர் என்ன கேட்டிருந்தீங்க, இதுலையுமே முக்கால்வாசி இதில் பேச மாட்டீங்க, நான் பேசுகிறதுக்கு தான் வருவேன், நீங்கள் எவனும் கவனிக்க மாட்டீங்க, சரியா? இப்போ நம்மளோட yolov8 பைப் கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர்னு ஒன்று இருக்குது. ஆங்கர்ன்ற கான்செப்ட் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வருது, சரியா? இப்போ இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ யானை இருக்குது, ஒரு ஜிராஃபி இருக்குன்னா அந்த ஜிராஃபி யானையை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி உருவாக்கப்பட்டது, ரைட்டா? இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இதில்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கா? கட்டாயமாக இல்லை. ஆனால் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாடல் ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபாஸ்டர் rcnn தான் யூஸ் பண்ணணும். நான் ஒரு கம்பெனியில், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் நிறையா கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஏன் இனிமேல் ஐடி கம்பெனி ஒர்க்கை வந்து நான் வந்து விரும்புகிறது இல்லைன்னா, எனக்கு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஐடி கம்பெனியில் வந்து நான் வந்து யாரையும் நம்ம தான் அறிவாளி, அடுத்தவங்க முட்டாள்லாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப விவரம் தெரியாதவங்க தான் உள்ளே இருக்காங்க. அதாவது கோடிங்கு, ப்ராப்ளம் சால்விங்கிறது வேறு. இப்போ இது ஒரு சைனாவில் ஒரு கம்பெனி, சரியா? இப்போ நான் இந்த மதுரை சந்தையில் போய், ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் போய் நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன். அதை ஒரு நாள் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒரு ஆஸ்பெக்டாஸை வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, செமாட்டிக் செக்மெண்டேஷன் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும்னு நான் ஒரு முட்டாத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், சரியா? இந்த இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஓரத்தை மட்டும், அந்த ஆஸ்பெக்டாஸில் இருக்க ஓரத்தை மட்டும் அனடேட் பண்ணியிருக்காரு. அப்போ இது வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா? இந்த ஓரத்தை மட்டும் அனடேட் பண்ணி நம்பர் ஆஃப் ஆஸ்பெக்டாஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிப்பார். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் ராடு, இது எல்லாமே மெக்கானிக்கல் கான்செப்ட். அப்போ நீங்கள் கேட்குற ஆஸ்பெக்டாஸுக்கு ஒரே டென்சிட்டி இருக்குமா? ஒரே டென்சிட்டி இருக்காது. ஏன்னா அது வந்து ஒரு ஐ திங்க் இட் இஸ் நாட் அன் ஆர்த்தோ, இட் இஸ் நாட் அன் ஐசோனா தான் ஒரே டென்சிட்டி எல்லா டைரக்ஷன்லையும். அதனால் இது ஒரே டென்சிட்டி, ஆர்த்தோ ஆர் சம் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல். இப்போ இது வந்து எல் சேனல். இப்போ இது மாதிரி வந்து உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் டோட்டல் கவுண்ட் எடுக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்து இந்த மாதிரி கிளாம்ப் இருக்குது, இதை அப்படி இப்படி தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. தூக்கி எறியும்போது இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் பார், சில்வர் பார்ஸும் இந்த மாதிரி இருக்கும், சரியா? நான் வந்து ஒரு ஃபவுண்ட்ரி கம்பெனியில் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தேன். ஆக்சுவலி அவங்கள தான் அப்ரோச் பண்ணாங்க நம்ம சேனல் வழியாக. அப்படி எடுக்கும்போது சொல்கிறத பற்றி தப்பு இல்லை, ஆனால் அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கக்கூடாது. இப்போ அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து அந்த ஃபவுண்ட்ரி கம்பெனியில் அந்த கவுண்ட்டு தான் பிரச்சனை. இப்போ இது வந்து ஒரு க்ரூசிபிள்ன்றது ஒரு இதை உருக்கி ஊற்றுறது, சரிங்களா? இப்போ இது வந்து கவுண்ட் பார்ப்பாங்க, எத்தனை வச்சாங்க, எத்தனை எடுத்தாங்க அப்படின்ட்டு, சரியா? இதில் லேபர் மானிட்டரிங் சிஸ்டமும் வரும், ஒழுங்காக ஒரு லேபர் எப்படி வேலை பார்க்குறாரு அப்படின்றது வரும், ஓகேவா? இப்போ இதில் இருக்கும் க்ரூசிபிள்ன்றது இருக்கும். இப்போ இது போக உங்களுக்கு நிறைய எல் செக்ஷன், ஐ செக்ஷன் நிறையா இருக்குது, சரிங்களா? ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா டேட்டா செட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இது வந்து ஒப்ளிக். இப்போ இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒப்ளிக்குன்னு வாங்க. ஒப்ளிக்னா ஒரு ஆங்கிளில் வந்து ஒரு இது வந்து திரும்பி இருக்கும், சரியா? இந்த மாதிரி ஒப்ளிக்குன்னு வாங்க, இந்த ஆங்கிளில் திரும்பி இருக்கும், ஓகே? ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டா செட்டு அவங்களே ஐடியா நிறையா கொடுக்குறாங்க, சரியா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டு இதில் வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃபாஸ்டர் rcnn ரொம்ப கிளஸ்டரானது. இப்போ இந்த சூரியகாந்தினா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தோட்டம் இருக்குன்னா சூரியகாந்தியை வந்து கணக்கிறத தான், ரைட்டா? சூரியகாந்தி வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ளிமெண்ட் அக்ரிகல்ச்சரில். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை நம்பி ஒரு நாடே இருக்குது. இப்போ போர் வந்திருக்குல உக்ரைன், அதை நம்பி தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இதுக்குன்னா நம்ம செமாட்டிக் செக்மெண்டேஷன் தான். ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் போட்டிருக்காங்க, பட் ஆனால் இவங்க ஏன் இதை ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் போட்டிருக்காங்கன்றது எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இந்த பாக்ஸை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ இதை அனடேட்னு கொடுத்துருக்காங்க. அனடேட்னு கொடுத்ததில்
உங்களுக்கு ஆப் ரிடக்ஷன் போட்டிருக்காங்க. இதை நான் டவுன்லோட் பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ V8 பண்ணோம்னா அதில் செக்மெண்டேஷன் இருக்குது. சரிங்களா? அதோட டவுன்லோட் ஃபார்மேட்டை பாருங்கள். ரைட்டா? அதோட டவுன்லோட் ஃபார்மேட்டை பார்த்துட்டு எவ்வளோ டார்க்நெட் ஃபார்மேட்டையும் பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் அனோட்டேட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஓகேவா? பரவாயில்ல, 97 MB தான். இப்போ டார்க்நெட் ஃபார்மேட்டில் பண்ணுவோம். சரியா? இதை டார்க்நெட் ஃபார்மேட்டில் பண்ணோம்னா என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள். டார்க்நெட்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, நான் வந்து ஒரு ஆக்டர் அப்படின்ட்டு. ஒரு மண்ணும் கிடையாது. நான் ஒரு ஜோக்கர். அப்பப்போ காமெடி பண்ணுவேன். ஓகே, இப்போ இந்த இதில் வந்து இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இது அவங்க ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான சி செக்ஷன் டைப் ஆஃப் அனோட்டேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அனோட்டேஷனில் நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறையா வகைகள் இருக்குது. அது வந்து நம்ம இப்படி தான் பண்ணணுன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. அதாவது நான் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே அது போச்சுன்னா அது கஷ்டம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 0லேயே வந்து இவ்வளவு பெரிய நம்பர் வருது. இந்த டேட்டா செட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு என்னன்னு தெரியல. இது யோலோவில் இருக்கிற டேட்டா செட்டு. இதை செக்மெண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை, இப்போ இந்த 0ன்றது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அதோட இதை தான் இண்டிகேட் பண்ணுது. ஐ மீன் 0ன்றது இட் இஸ் இண்டிகேட்டிங் தி அந்த கிளாஸை இண்டிகேட் பண்ணுது. சரியா? அது என்ன கிளாஸ்ன்னு இண்டிகேட் பண்ணுது. இப்போ இன்கேஸ் வந்து டார்க்நெட்டில் நீங்கள் போய் எடுத்தீங்கன்னா, டார்க்நெட் ஃபார்மேட்டில் எடுத்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஓகே, லேபிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க TXTயில். இப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ சரி சார், இதை எப்படி சார் நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு மெத்தட் இருக்குது. இதுக்கு ஒரு லோக்கல் அனோட்டேட்டரில் போட்டு டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இப்படி ஒரு அனோட்டேஷன் நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது ஒரு சைனீஸ் கம்பெனி. சரிங்களா? அதாவது எங்கள் சித்தப்பாவே சொல்லுவார், சைனாக்காரங்கிட்ட மட்டும் வேலையை வாங்கவே முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு இருக்கிற நாலேஜை யாரும் கற்று தர மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு கெட்ட விதமாக சொல்லலை. நானே அப்படி தான் சில நேரத்தில் சுயநலமாக இருப்பேன். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டைமு. அப்போ நம்ம ஒருத்தருக்கு நீங்கள் யாருமே பெரிய ஆள் கிடையாது. சரியா? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவிட்டு ஒரு மாதிரி நம்ம லைஃப் டைமை கொண்டு போனோம்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஓகேவா? டீம் ஒர்க்குன்றது மஸ்ட்டு இந்த விஷயத்தில். அதுக்காண்டி தான் நம்ம சேனலில் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், எங்ககிட்ட தான் சிறந்த ப்ரோக்ராமர்ஸ் டெவலப்பர்ஸ் இருக்காங்க நான் சொல்லவே மாட்டேன். நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்களும் டெவலப் ஆகிக்கிறோம். சரியா? இங்கே வந்து தெரியாதவங்க தான் வந்து கற்றுக்கணும்னு கிடையாது, தெரிஞ்சவங்களும் வாங்க. அப்போ தான் உங்களை பார்த்து நிறையா பேர் வந்து இங்கே இம்ப்ரூவ் ஆவாங்க. சரியா? இப்போ இதை நான் காப்பி பண்ணிடுறேன். இப்போ இந்த ரெண்டையும் எடுத்துக்கோங்க. இது எப்படி அனோட்டேட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். டாக்குமெண்ட்ஸ் இது கொஞ்சம் வர்றது கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப நேரம் எடுக்கும். மைக் ஆன் ஆயிருக்கா? அது வேறு. சரி, இதை ஆஃப் பண்ணிட்டு தான் பார்க்கணும் மைக் ஆன் ஆயிருக்கான்னு.